Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு நம்ம get up and get out of the Egypt அப்படின்ற அந்த தீம்ல செகண்ட் டாபிக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா it is from the place. நம்ம நேத்திக்கு பார்த்தது என்ன from the people. இன்னைக்கு நம்ம place பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வசனம் நம்ம படிக்கலாம். 1 Peter chapter 2 verse 9. But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். So yes, this is one of my favorite verse. ஏன்னா இந்த வேர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இதுக்கும் பிளேசஸ்க்கும் என்ன ஹெப்சிபா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். என்ன அப்படின்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளாம் யார், இந்த வசனம் என்ன சொல்லுது? we are a holy nation, chosen people, royal priesthood, எல்லாம் ஓகே. இதெல்லாம் நம்ம யாரோட பிள்ளைங்களா இருக்கும்போது வரும்? ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கும்போது வரும். கரெக்டா? இப்போ ஆண்டவர் உங்களை ஒரு பிளேஸ்ல வச்சிருக்காரு. இப்போ நீங்க இருக்கிற ஊராகட்டும், இல்லை இருக்கிற தங்குற வீடாகட்டும், அப்புறம் ஒர்க் பண்ற ஆஃபீஸோ, படிக்கிற காலேஜோ, படிக்கிற ஸ்கூலோ, இல்லை ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ, இல்லை இருக்கிற சர்ச்சோ, எந்த இடமா வேணா இருக்கட்டும், ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் அ பிளேஸ், ரைட்? இப்போ ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொல்வார் இந்த இடத்துக்கு தான் நீ போகணும், நீ போ, அங்க இரு, நீ அங்க தங்கு, அங்க வேலை பாரு, அங்க ஊழியம் செய், எல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்வாரு. அதே ஆண்டவர் சில டைம் என்ன பண்ணுவாரு, போதும், யுவர் டைம் இஸ் ஓவர் ஹியர், நான் அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், நான் உன்னை போய் அங்கே ட்ரெயின் பண்ணுற ஒர்க் இருக்குது, உன்னை நான் இன்னும் நிறைய எனக்குள்ளே டேம் பண்ணணும், நீ இன்னொன்று எக்விப் பண்ணணும், உன்னால் நான் நிறைய ஜனங்களை என் ராஜ்யத்துக்குள்ளே நான் இழுக்கணும். ஸோ ஐம் கோனா யூஸ் யூ, ஸோ யூ நீட் டு கெட் அப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் யுவர் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று என்ன, இது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்னென்னா, நம்ம இன்னும் இந்த வேர்ல்டில் தான் இருக்கோம். நிறைய பேர் கிளப்புக்காகட்டும், பார்ஸுக்காகட்டும், இல்லை தியேட்டர்ஸுக்காகட்டும், இல்லை தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் எவ்வளோ இடங்கள் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. we are still living in that same world. இன்னும் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், நான் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், still people are struggling with the sin, right? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெறுத்த ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு. பட் நம்ம இன்னும் உலகத்துக்குள்ளதான் இருக்கோம். பிசாசானவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி வகை தேடிக்கொண்டே இருப்பான். எப்போ இந்த பிள்ளைய நான் ஆண்டவர்கிட்டேருந்து பிரிக்கிறது, இந்த இடத்துக்கு இவ போயிட்டா இவ என்ன சொல்றது, ஆண்டவரோட ஒரு ப்ரெஷியஸ் அந்த கோலுக்குள்ள அவ ரீச் ஆயிடுவா, ஸோ இவளை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அசுத்தமான காரியங்கள் இந்த இடங்களுக்குலாம் உங்களை இழுப்பான், டெம்ப்ட் பண்ணுவான். he will tempt you, right? That's his job. அதுதான் அவனோட பிசாசோட வேலையே. ஸோ he will tempt you. ஸோ நாமளும் என்ன பண்ணுவோம், ஓ என் ஃப்ரெண்டு கூப்பிடுறா, அதான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்ல பீப்புள் வச்சு, இந்த மாதிரி பீப்புள் தான் நம்மளை இந்த மாதிரி பிளேசஸ்க்கு டெம்ப்ட் பண்ணுவாங்க. they will tempt you to sin. they will tempt you to நீ வா, பரவாயில்ல, ஒரு வேளை தான் வா, இந்த பப்புக்கு வா, வா இந்த கிளப்புக்கு வா, வா இந்த தியேட்டருக்கு வா, ஒரு வேளை தான், வீட்டுக்கு தெரியாம வா, எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. தப்பான பிளேசஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பட் இட் இஸ் அவர் டியூட்டி டு சே ஸ்ட்ரிக்ட்லி நோ, என்னால முடியாது. I am a royal priesthood, I am a holy nation, I am a chosen people. நான் ஆண்டவரோட பொசஷனா இருக்கேன். இந்த மாதிரி அசுத்தமான பிளேசஸ்க்கு நான் போக மாட்டேன். எஸ், பிஃபோர் ஐ வாஸ் சின்னிங், ஆனா ஜீசஸ் he redeemed us, he restored us. ஸோ நம்ம ஒரு சோசன் பொசஷனாக இருக்கணும். அந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன பண்ணணும், சரி இதெல்லாம் ஓகே பிளேசஸ் நிறைய. இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்போ கையிலேயே நம்மளுக்கு எல்லாம் ஃபோன் இருக்குது, ஐபேட் இருக்குது, டேப் இருக்குது, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, அதுலேயே எல்லா பாவமும் அடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி காரியத்துலேருந்தும் we need to stay away. அதுக்குன்னு என்ன சிவா அப்போ ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதா, அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதா, அப்படியே அமைதியாக அப்படியே சொல்ல. you need to be wise. The place where you go, the people whom you speak with, எல்லாமே you must be vigilant அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போதான் நம்ம என்னவா இருக்க முடியும், இந்த வசனம் சொல்ற மாதிரி you will be the royal priesthood, a chosen people, a holy nation நம்ம இருக்க முடியும். ஆண்டவர் நம்மளை இப்படி பார்க்கும்போது நம்ம அவர் சொல்லாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு எல்லா பாவத்திலையும் நம்ம விழுந்துட்டு அப்புறம் என்ன ஏசப்பா என்னை இப்படி கைவிட்டுட்டீங்களே, என்ன ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் இந்த வேலைக்கு போனேன், நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தானே இந்த காலேஜ்ல நான் சேர்ந்தேன்,
மாட்டேன், நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தானே எல்லாம் நம்ம அவரையே சொல்லிடுவோம். ஆனால் ஆவியான தேவன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து ஒரு இது சொல்லி நம்மள்கிட்ட பேசியிருப்பார். நாம் அதுக்கு ஹீடு கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம கேட்டிருப்போம், ஆனால் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டோம். அங்கே தான் நம்ம பண்ணுற தப்பு. ஸோ from this day forth will make sure that okay சப்பா, நீங்கள் சொல்லாத பிளேசஸ்க்கு நான் போக மாட்டேன். நீங்கள் சொல்லாத இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க, அந்த இடத்துலேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா I will leave Lord. Help me to obey you swiftly. Delayed obedience என்னது? Disobedience. So make sure okay ஆண்டவரே, இனி நீங்கள் வந்து சொல்கிறத நான் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க, அந்த எகிப்திலிருந்து நான் முற்றிலும் எழுந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளாக ஒரு லிவிங் காஸ்பிளாக இருக்கும்பொழுது தான் அந்த நீங்கள் இருக்கீங்களோ ஒரு பிளேஸில், அந்த இடத்துல நீங்கள் ஏசப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அது என்ன இடமா வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம். Jesus அப்பா, thank you Father, Lord, oh Master. Lord, yes Lord, it is sometimes very difficult for us to get up and get out of certain places in our life, Lord. நீங்களே ஆண்டவரே, நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா, நாங்கள் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போக நீங்கள் கூட்டி கொண்டு போகிற அடுத்த ஸ்தலத்தில் இசப்பா நாங்கள் உண்மை உத்தமத்தோடு அப்பா உங்கள் காரியத்தை நாங்கள் நிறைவேற்ற, உங்கள் ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவதற்கு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. அப்பா, நாங்கள் இனி ஆண்டவரே நீங்கள் வெறுக்கிற அசுத்தமான பாவமான இடங்களுக்கு எங்கள் கால்கள் செல்லாதபடிக்கு அப்பா நீரே ஐசப்பா உமக்குள்ளாக எங்களை வேலை எடுத்து மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஹெல்ப் அஸ் டு ஒபே டு யுவர் வாய்ஸ் ஸ்விஃப்ட்லி லார்ட், நோ மேட்டர் வாட் ஆண்டவரே. உங்கள் சத்தத்துக்கு கேட்டு உடனே கீழ்ப்படிந்து நடக்க அப்பா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து நாங்கள் முற்றிலுமா ஆண்டவரை புறப்பட்டு வர, திரும்பி அந்த இடத்துக்கு போகணுன்ற தாட் எங்கள் யாருக்குள்ளேயுமே வராதபடிக்கு ஹோலி ஸ்பிரிட் யூ ஹெல்ப் அஸ், யூ காட் அஸ் இன் ஆல் த வேஸ் லார்ட். அப்பா, உலகத்தின் காரியங்கள்ல எவ்வளோ இடங்கள் அசுத்தமான இடங்கள் இருக்கு ஏசப்பா, அந்த இடத்துக்கு ஏசப்பா நாங்கள் போகாதபடிக்கு, எந்த இடத்துல எந்த எகிப்திலேருந்து நீங்கள் எங்களை விடுதலை ஆக்குனீங்களோ அந்த எகிப்துக்கே நாங்கள் திரும்பி போகாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. ஹெல்ப் அஸ் டு பி த லைட் இன் திஸ் வேர்ல்ட் லார்ட். ஹெல்ப் அஸ் டு பி அ லைட் இன் த பிளேஸ் விச் யூ ஹேவ் kept us, Jesus. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. Let your name alone be glorified. In Jesus' name we pray. Amen. So yes, let us take a firm decision that no matter what, if God is telling you or us to get up and get out of your Egypt, be it any place, we need to obey the Lord swiftly and get out of the Egypt. God bless you.